அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் இயக்குனராக இருந்த அருண் ஐபிஎஸ் அவர்களை நம்ம தமிழக அரசு வந்து சென்னை போலீஸ் அகாடமி இயக்குனராக மாற்றிட்டாங்க. ஏன் மாற்றினாங்க அப்படின்னா, அவர் பண்ண வேலைகள் தாங்க. அவர் மீது ஏற்கனவே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதே போல் தனது பணியை நேர்மையாக செய்யாமல் இருக்கிற ஒரு அதிகாரின்றது அந்த புகாரும் அவர் மீது அதிகமாக வைக்கிறாங்க. அதேமாதிரி நீதிமன்றமும் நீங்கள் எந்தெந்த வழக்குக்கு நீங்கள் குற்றச்சாட்டு பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு நீதிமன்றமே கேள்விகளை எழுப்பிச்சு. அந்த இடத்துக்கு இவர் பொருத்தமான நபர் தானான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டதுனால நம்ம தமிழக அரசு வந்து இவரை தூக்கி போலீஸ் அகாடமியில் உட்கார வச்சிட்டாங்க. இதில் எந்த ஒரு அதிகார பவரும் கிடையாது. இதில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டியதுங்க. அதிகமாக சந்தோஷப்படுத்தி யார் பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர் தான். ஏன்னா சவுக்கு சங்கர் தூக்கி குண்டர் சட்டம் போட்டு சிறையில் உட்கார வச்சுரு நம்ம இந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் ஐபிஎஸ் அவர்கள். இதனால தான் சவுக்கு சங்கர் நேரம் அவர் மனசு குழுகுன்னு இருந்து வீட்டில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, கண்டிப்பாக கொண்டாடி இருப்பார்.